அதிருப்தியானது தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மத்தியிலே இருக்கிறது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற இந்த கோரிக்கையை பொறுத்தளவிலே இந்த குழு அமைப்போம் என்பதை நாங்கள் ஏன் நிராகரிக்கிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே 2016 அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட இந்த ஓய்வூதியம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவினுடைய அறிக்கையே என்ன ஆனது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே மீண்டும் ஒரு குழுவை அமைத்து தக்கதொரு ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வது மீண்டும் காலம் கடத்துகிற ஒரு நடவடிக்கையாகவே தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பார்க்கிறார்கள். எனவே ஜாக்டோ ஜியோ அதை ஏற்கவில்லை என்பதை முதலிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று கடந்த தேர்தல் அறிக்கையிலே கூறிய பல்வேறு கோரிக்கைகள், குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள், உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை களைந்து அவர்களுக்கு ஒன்றிய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்குவோம் என்று தெரிவித்த அந்த கோரிக்கை, அதே போன்று டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கிய சரண் விடுப்பு ஒப்படைப்பு உரிமையை நிரந்தரமாக நிறுத்தி வைத்து தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற, அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு, அதை வழங்குவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே கூறிவிட்டு இதுவரை அதை பற்றிய எந்தவிதமான சிந்தனையும் இந்த அரசுக்கு இல்லை. பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து வழங்கி வந்த உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் என்பது நிரந்தரமாக நிறுத்தப்பட்டு விட்டது. அதே போன்று தொகுப்பூதியம், மதிப்பூதியத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், கிராமப்புற நூலகர்கள், ஊராட்சி உதவியாளர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள் போன்றோர்களுக்கு பல ஆண்டு காலமாக மிக குறைந்த ஊதியத்திலே அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது ஜாக்டோ ஜியோ பேரமைப்பினுடைய கோரிக்கை. இதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிந்துவிட்டு வேலைக்காக காத்து கிடக்கிறார்கள். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறவர்கள் இறப்பு காரணமாக காலி ஏற்படுகிற பணியிடங்களிலே நியமனம் என்பது இல்லை. கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. எனவே பல்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தங்கள் பணியாற்றக்கூடிய துறைகளிலே ஏராளமான காலி பணியிடங்களோடு மிகப்பெரிய வேலைப்பளுவோடு அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநிலத்திலே வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையிலே நிரந்தர பணியிடங்களிலே காலமுறை ஊதியத்திலே ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நியமிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே ஜாக்டோ ஜியோ தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்த கோரிக்கைகளை எல்லாம், இந்த கோரிக்கைகள் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கடந்த காலங்களிலே பல்வேறு போராட்டங்களை ஜாக்டோ ஜியோ நடத்தி இருக்கிறது. அந்த போராட்டங்களின் போதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எங்களை அழைத்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நம்பிக்கை ஊட்டினார்கள். இன்னும் கூடுதலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே எங்களை அழைத்து பேசி எங்களுக்கு நம்பிக்கை அளித்தார்கள். அவர்களை நம்பி நாங்கள் பலமுறை எங்களுடைய போராட்ட நடவடிக்கைகளை ஒத்திவைத்திருக்கிறோம். ஆனால் இன்று 4 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து முடியக்கூடிய நிலையிலும் கூட எங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்கிற நிலையிலே இன்று கூடிய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டமானது அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை முடிவு செய்திருக்கிறது. அதன்படி வருகிற 14ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வட்ட தலைநகரங்களிலே, தாலுகா அளவிலே ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்துவதென்றும், அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே மறியல் போராட்டத்தை நடத்துவதென்றும் ஜாக்டோ ஜியோ முடிவு செய்திருக்கிறது. அதற்கு பின்பும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் கடுமையான போராட்ட நடவடிக்கைகளில் ஜாக்டோ ஜியோ ஈடுபடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்து என்னென்ன போராட்டம்ங்கிறத அடுத்து ஜாக்டோ ஜியோ கூடி முடிவெடுத்து அறிவிக்கும். ஜாக்டோ ஜியோவினுடைய உயர்மட்ட குழு அரசியல் களம் விரைவா தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கு. எந்த நிலையில நீங்க போராட்டத்தை அறிவிக்கிறீங்க? 3 ஆண்டுகளா நீங்க போராடணும், பேச்சுவார்த்தை நடத்தினா சொல்றீங்க. இப்பயும் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கலாமே. நாங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த போது இப்போது முதலமைச்சராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போராட்ட களத்திற்கு நேரடியாக வந்து உங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக தீர்க்கப்படும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் வாழ்வாதார மாநாட்டை நடத்துகின்ற போது அந்த மாநாட்டுக்கு வருகை தந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களால் தான் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது, அதை மறுக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியதோடு படிப்படியாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற காரணத்தினால் கடந்த 4 ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த 24/2/2024 3 அமைச்சர்கள் கூடி எங்களை அழைத்து பேசி உத்தரவாதம் அளித்த வகையில் அதற்கு அடுத்து முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை எங்களை நேரடியாக அழைத்து பேசியதன் அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தை ஒத்திவைத்தோம். நிதிநிலை காரணமாக அவர் கூறியதற்காக கடந்த 4 ஆண்டு காலம் நாங்கள் நிறுத்தி வைத்தாலும் கூட எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான சிபிஎஸ் ஜிபிஎஃப் ஆக மாற்றப்பட வேண்டும் என்ற உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைக்காக பல ஆண்டுகள் போராடினாலும் கூட ஒரு நம்பிக்கையான அரசை உருவாக்கிய பெருமை ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு உண்டு என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி எங்களுக்கெல்லாம் அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். கடந்த காலத்திலே கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற போது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றி பொற்கால ஆட்சியாக திகழ்ந்த காரணத்தினால் அவருடைய புதல்வர் எங்களுக்கும் அனைத்து உரிமைகளையும் எங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகளாக எங்களுடைய போராட்டத்தை ஒத்திவைத்தோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாது என்ற நம்பிக்கை கடந்த சட்டசபையிலே நிதியமைச்சர் அவர்கள் கூறிய அதற்கு நாங்கள் பெரிய வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் எங்களுக்கு அளித்திருக்கிறது. கண்டிப்பாக அவருடைய அறிவிப்பு இந்த ஜாக்டோ ஜியோவின் சார்பாக கடுமையான கண்டனத்தை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தவிர மாற்று திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பதை இதன் வாயிலாக இந்த அரசுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பிராக்டிகல் எக்ஸாமு தேர்வு இதெல்லாம் பாதிக்காத அளவில் தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். மாணவர்களுடைய நலன் மீது எங்களுக்கு மிகுந்த அக்கறை உண்டு. அந்த வகையில் அந்த மாணவர்களுடைய கல்விக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாத வகையில் தான் எங்களுடைய போராட்ட திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு ஒப்படைக்க மாநகராட்சி முடிவெடுத்து ஏற்கனவே 2023 திட்டம் நிப்பாட்டி வச்சாங்க, மறுபடியும் அமல்படுத்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் காலை உணவு திட்டத்தை இப்போ பள்ளிகளில் சத்துணவு அமைப்பாளர்களாக சத்துணவு பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுல தனியார்கிட்ட ஒப்படைக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தவறானது என்பதை ஜாக்டோ ஜியோ சுட்டிக்காட்டுகிறது. இல்ல, ஜாக்டோ ஜியோ ஒட்டுமொத்த கருத்து பழைய முறைப்படி அங்கு பணியாற்றுகின்ற அந்த சத்துணவு ஊழியர்களைத்தான் அதை பணியில் செய்ய வேண்டும் ஒழிய தனியார் மூலமோ அல்லது வேற எந்த வகையிலையுமே அதை ஏற்றுக்கொள்ள இந்த ஜாக்டோ ஜியோ இல்லை. காலை உணவு திட்டம் என்பது ஒரு சிறப்பான திட்டம், அதை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சத்துணவு ஊழியர்களிடம் அதை வழங்கினால் அந்த திட்டத்தினுடைய உண்மையான பலன் அது மாணவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். அதனால அவர்கள்ட்ட தான் ஒப்படைக்கும். அதை நான் கடுமையாக எதிர்க்கிறோம். ஜாக்டோ ஜியோ அதை எதிர்த்து கடுமையாக போராடும். சார், இப்போ எப்படி ஆதரவு எப்படி இருக்கும்? இப்போ ஜாக்டோ ஜியோவுடைய ஆதரவு எப்படி இருக்கு? ஏன்னா கடந்த காலங்களில் போராட்டம் அறிவிப்பாங்க, 2 சங்கமா 3 சங்கமா பிரிஞ்சிருவாங்க, கடைசி கட்டத்தில் போராட்டம் வாபஸ் தான் பெறப்படும். இப்போ எப்படி இருக்க போது? ஏற்கனவே நாங்கள் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னோம். ஏற்கனவே நடந்த போராட்டங்கள் அறிவிப்புகள் ஜாக்டோ ஜியோவினுடைய போராட்ட நடவடிக்கை அறிவிச்ச உடனே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு முதலமைச்சரை கூப்பிட்டு பேசின உடனே அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நாங்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றோம். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் ஜாக்டோ ஜியோவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அனைத்து சங்கங்களும் மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள்.
அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் ஜாக்டோ பின்னால் இருக்கிறார்கள். அது நீங்க போராட்டம் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஜாக்டோ ஒரு போராட்டத்தை அறிவித்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்தம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான கூட்டமைப்பு தான் ஜாக்டோ. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். இந்த வலிமையான போராட்டத்தை வலிமைப்படுத்துவதற்காக 4/2/2023 மாநிலத்தில் உள்ள அனைத்து உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் ஒன்று கூடி மீண்டும் இந்த வலிமைப்படுத்துவதற்கான வழிவகை என்ன என்பதை செய்வதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் 6/2/2025 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்து சங்கங்கள் அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை வலிமைப்படுத்துவதற்கான அத்தனை வழிவகைகளும் செய்யப்படுவதற்காக 4/2/25 திருச்சியிலும் 6/2/25 ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை வலிமைப்படுத்துவதற்கான வழிவகைகள் செய்வதாக திட்டமிட்டிருக்கிறோம். எந்த வேறுபட்ட கருத்து இல்லை. இன்று 32 ஒருங்கிணைப்பாளர்களும் ஒன்று கூடி ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த உங்களுக்கு அறிவிப்பை வெளியிடுறோம். எங்களிடம் எந்த விதமான வேறுபாடோ கருத்து வேறுபாடோ எதுவும் இல்லை. எங்களுடைய ஒரே பிரதான கோரிக்கை பங்களிப்பு ஓய்வூதியத்தை தவிர்த்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் இந்த அரசாங்கம் என்பதில் நாங்கள் உறுதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மயில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ. பொன் செல்வராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ. மு பொன்னிவளவன் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம். காட்ட